ஹாய். நெறைய பேர் என்ன வந்து மறந்திருப்பீங்க. இப்படி ஒரு சேனல் இருந்ததே மறந்திருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சோ? ஏதாச்சோ? எங்க போனாங்களோ? அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். 1, 2 பேர் கேட்டிருந்திருக்கீங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன தேடினதுக்காக. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டு 2, 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் என்னோட வேரிகோஸ் வெயினோட சர்ஜரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் என்ன டாக்டர் கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் நல்லா போச்சு. 3rd மந்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் நான் தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெயிட் லாஸில். ஸோ ஃபுட்டு அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயம் வந்து ஓடிட்டு இருந்தது. பாஸ்ட் 20 டேஸாக நான் இதனால தான் வந்து கொஞ்சம் அப்ஸ்காண்ட் ஆன மாதிரி ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து கட்டாயம் ஒரு விளக்கம் வந்து கொடுத்தே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நிறையா பேருக்கு வந்து இன்னமும் ஆக்னிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பிக் வந்து இங்கே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஸோ ஐ யூஸ்டு மினிமலிஸ்ட் சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் followed by serum and spoil my skin. One pimple became 20. I'm not a pimple prone skin, but avoid face wash. Use salicylic only alternative days or weekly twice. My skin barrier become very worse. ஸோ இவங்க சொன்ன இந்த விஷயத்த நான் இந்த வீடியோஸில் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ஆக்னி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நானுமே வந்து நிறையா தடவை உங்களுக்கு சொல்லி நான் அழுத்தே போயிட்டேன். என்னன்னா ஆக்சுவலாக இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மினிமலிஸ்டோட பிராண்டில் சாலிசிலிக்கோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப வர்ஸ்ட் ஆகிடுச்சு. அது ஏன் அந்த மாதிரி ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆச்சுன்னா, அவங்களோட மொத்த ஆயில் அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு பிரேக் அவுட்ஸ், ஒரு ஆக்னிஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆக்னியை நம்ம தவறி டச் பண்ணியோ இல்லை எதாவது பண்ணி சரி பண்ணலான்னு தொட்டாலோ அது வந்து கிட்டத்தட்ட 10-15 ஆக்னியில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது, ஆக்னி இருக்கும்போது தயவு செஞ்சு உங்களோட முகத்தை டச் பண்ணவே பண்ணாதீங்கன்னு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து ஒத்துக்கலை. பட் அவங்களே சொல்லியிருக்காங்க, சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் வந்து மெயினாக எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. பட் அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா, பட் ஓகே, அதோட சைட் எஃபெக்ட்ஸை நீங்கள் தான் வந்து அனுபவிக்கணும். ஸோ நான் என்னோட ரொம்ப என்னை விட ஜென்யூனாக இங்கே வந்து எத்தனை பேர் யூடியூப்பில் ஸ்கின் கேரில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கண்ட ப்ராடக்ட்ஸை வந்து இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்க ஜென்யூனாக இருக்கிறது இல்லை. பட் நான் என்னோட சேனலில் வெறும் ஆக்னி ரிலேட்டடாக அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னமும் சொல்ல தான் போகிறேன், சொல்லிட்டு தான் இருப்பேன். இதுக்கு தான் சொல்கிறது, ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் எல்லாருக்கும்லாம் செட் ஆகாது. ஸோ அதை நான் முதல்ல நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு சிலவங்களுக்கு நல்லாவே சூப்பராக செட் ஆகும். ஈவன் என்னோட சிஸ்டர் வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வந்து செம சூப்பராக செட் ஆகும். அவங்களுக்கு எந்த பிரேக் அவுட்ஸ், எந்த ட்ரைனஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மாக்கோ பிராண்ட்லேயோ மினிமலிஸ்ட் பிராண்ட்லேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணியும் அது செட் ஆகலை, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரைனஸ் ஆகிக்கிட்டே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதுன்னா தயவு செஞ்சு அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு உடம்புல காலில் முதுகலெல்லாம் போட்டு தேய்ச்சி காலி பண்ணிவிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் சாலிசிலிக் சீரம் யூஸ் பண்ணுங்கள். நான் இதுதான் வந்து முக்கால்வாசி எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வாஷ் எந்த பிராண்டில் வேணாலும் உங்களுக்கு எது ஆல்ரெடி செட் ஆகுதோ அதே வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் ஜஸ்ட் ஃபார் உங்களோட ஃபேஸை தடவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்த ப்ரொசீஜரை போட்டால் உள்ளே அப்சர்வ் ஆகணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபேஸாக இருந்தாலும் பாடி இருந்தாலும் இதே தான். க்ளீன் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது தான் ப்ராடக்ட்ஸ் உள்ளே போய் நல்லா அப்சர்வ் ஆகும். சரியா? ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வாஷில் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா வரும். கோஜிக்காக இருக்கட்டும், வைட்டமின் சியாக இருக்கட்டும், சாலிசிலிக் ஆசிடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஆக்டிவ் இருக்கிற ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் ட்ரைனஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும், பிரேக் அவுட்ஸும் ஃபஸ்ட்டு கொடுக்கும். நியாசினமைட் வந்து ஓகே, பட் நான் வந்து நியாசினமைட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்போயுமே வந்து நியாசினமைட் ஹேர்ட் பண்ணாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஜென்டிலான ஒரு கிளென்சர் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருந்தால் தயவு செஞ்சு ஃபேஸ் வாஷில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் பிராண்டில் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப 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 ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட அமேசிங்காக செட் ஆகிற ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ அதுக்கப்புறம் வந்து செட்டாஃபில் ஃபார் ட்ரை ஸ்கின், வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா செபாமெட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். செபாமெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அமேசிங்காக இருக்கும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து இவ்வளோ தான். முடிஞ்ச அளவுக்கு ஆக்னி இருக்குன்னா
5 ஆக்னி, 10 ஆக்னி, 15 ஆக்னி, இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் ஆக்னியாக இருக்குது, இல்லை வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்லையோ இல்லை ட்ரை ஸ்கின்லையோ ஆக்னி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து சாலிசிலிக் சீரம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுலேயுமே நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா டெய்லி யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு சிரத்தையும் டெய்லி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் 3 நாளைக்கு மேலே எந்த சிரமுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் போடும்போது அது உள்ளே போய் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்படி டைம் கொடுக்காம இருக்கும்போது திரும்ப 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 நீங்கள் மேலே இன்க்ரீடியண்ட்டை போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓவராக வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு ஓவராக ஆக்னி வரும். ஸோ அதனால் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த ஒரு நாள் இல்லை 2 நாள் ரெக்கவரி டைம் விட்டுட்டு திரும்ப போடுங்க. இப்படி தான் எல்லா சிரமும் வந்து போடணும். நீங்கள் ரெட்டினாலே யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மெத்தட் தான். முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுறது. நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு சூஸ் பண்ணி அதையே கண்டினியூஸாக கொண்டு போங்க. அது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆயிலி, ஆக்னி ப்ரோன், சென்சிட்டிவ், வாட் எவர் ஸ்கின் ஃபிக்ஸ் டெர்மா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும். அதேமாரி ட்ரை ஸ்கின்னுக்கு டெர்மாகோவோட சன்ஸ்க்ரீன் வந்து அமேசிங்காக செட் ஆகும், ட்ரை நார்மல் ஸ்கின்னுக்கெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஃபிக்ஸ் டெர்மா, டெர்மாகோ, டாட் அண்ட் கீழே அந்த வாட்டர் மெலன் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷீத்தோட செரமைட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டைலில் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது க்ளோ சன்ஸ்க்ரீன். அது சூப்பராக ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில சன்ஸ்க்ரீன்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து நைட்டு நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நிறையா பேர் மாய்ஸ்சரைசரையே போட மாட்டேங்கிறீங்க. இது வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்குறேன்னா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் எந்த சீரம் போடுறீங்க இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வேறு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் கட்டாயம் வந்து போடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஸ்கின் ஆயிலி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் வாட்டர் இல்லை ஜெல் பேஸ்டில் இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா க்ரீம் பேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் செட் ஆகிடும். ஸோ எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷீத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி, ரொம்ப ஆக்னி வர ஸ்கின்னாக இருந்ததுன்னா செபாமேடோட ஜெல் மாய்ஸ்சரைசர் சூப்பராக செட் ஆகும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து சிட்டி சைடில் அமேசிங்காக கிடைக்கும். இல்லைன்னா அமேசான், நைக்கா, மிந்த்ராவில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ தான் மாய்ஸ்சரைசர். ஸோ இதையும் போக நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு ஆக்னி வர்றதுக்கு ரீசனாக வந்து இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேர்வை அதிகமாக பிடிக்கும்போது நம்ம 4-5 நாள் தலை குளிக்காமல் வச்சுருந்தோம்னா அந்த வேர்வை வந்து ரொம்ப கிருமியாக, அதாவது ஜெம்ஸாக மாறும், பாக்டீரியாஸாக மாறும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபேஸில் அந்த வேர்வையோடு சேர்ந்து ஒழுகும். 3rd டே 4th டே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை வந்து நம்ம ஃபேஸில் இருக்கும்போது நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ்குள்ளே அழுக்கு போய் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிற ஆயில் கூட இது ஃபைட் பண்ணி ஆக்னியாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உருவாகிற ஆக்னி வந்து பாக்டீரியல் ஆக்னி, ஃபங்கல் ஆக்னியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்னியை கொண்டு வந்து வச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஆக்னி வந்து டெவலப் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் தலை குளிங்க. ஆயிலை வந்து தலையில் ஹோல் டே வச்சுட்டு இருக்காதீங்க. தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு விட்டுருங்க. திரும்ப 2 நாள் கழிச்சு இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். டெய்லி டே டைமில் ஆயில் வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஆயில் வச்சுருக்கும் போது நம்ம வெளியிலலாம் போகும்போது நிறைய டஸ்ட்டு, பொல்யூஷன் எல்லாம் வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் அந்த ஆயிலில் அப்படியே உக்காந்துக்கும், வந்து ஸ்டிக்கியாக ஃபெவிகாலில் ஒட்டுன மாதிரி. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் காஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆக்னி வர்றதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோனெல்லாம் இருக்குல்ல, இப்படி நம்ம வச்சு பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசும்போது இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஃபேஸில் ஒட்டும் போது நம்ம ஸ்கின் ஒரு வேளை சென்சிட்டிவாக இருந்தால் அப்பயுமே வந்து ஆக்னி வரும். அதே மாதிரி நீங்கள் தூங்குற பில்லோ கவர் இருக்கு இல்லையா, ஸோ பில்லோ கவரை ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை துவைங்க. ஸோ க்ளீனான பில்லோ கவர் யூஸ் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து உங்கள் பில்லோ கவரை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு விஷயம், ஃபேஸுக்கு தனியாக டவல் வச்சுக்கோங்க. எல்லாரும் துடைக்கிற டவலில் நீங்களும் முகம் துடைச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஆக்னி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷனே இருக்காது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் எல்லாம் இருந்ததுன்னா ஸ்கேல்ப் ப்ரோன்னு ஒரு ஷாம்பு வந்து இருக்குது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ஸ்கேல்ப் ப்ரோ. ஸோ இந்த ஒரு ஷாம்பு பர்டிகுலராக வந்து மெடிக்கல் ஷாப், நைக்கா, அமேசான்லலாம் வந்து ஈஸியாக அவைலபிள் இருக்கும். ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ தேய்ச்சி குளிங்க. ஸோ ஈஸியாக உங்கள் டேண்ட்ரஃப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான்
அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நிறையா பேருக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 30-40 வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னிங்கிற ஒன்றே வரவே வராது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 30 வயசு கிராஸ் ஆகியும் ஆக்னி வருது. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த பருவ வயசில் ஆக்னி வரும்ல அந்த ஆக்னியாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ அப்போ இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து வேறு மாதிரி வேலை செய்யும். இப்போ அதாவது 30s 40ஸ்லலாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது இல்லையா, அது நிறைய விஷயத்தினால ஆகும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனால் ஆகும், நீங்கள் அதிகமான வெயிட் கெயினுக்கு போனீங்கன்னா ஆகும். ஸோ அது இல்லாமல் உங்கள் உடம்புல வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் கூட உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் அதிகமான ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன் இருக்குது ஆக்னிக்காக. ஸோ நம்ம வந்து இது எல்லாமே சரி செஞ்சு ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ட்ராக்ல வரதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீக்லி ஒரு 2-3 தடவை ஆக்னி ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து சாலிசிலிக் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி ஒரு 4-5 தடவையாவது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது உங்களோட போர்ஸை வந்து டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அழுக்கு, இது டஸ்ட்டு, இது கூட எல்லாம் சேர்ந்து உங்கள் ஆக்னி வராமல் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் சாலிசிலிக் சீரம். ஸோ கட்டாயம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறையா பேர் இப்போல்லாம் தூங்குறதே கிடையாது. தூக்கம் டிஸ்டர்ப் ஆனாலும் உங்களுக்கு ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகி ஆக்னி வரும். அதுவும் இல்லாமல் உங்களோட டயட்டில் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணனா ஆக்னி நிறையா வரும். உங்களோட ஸ்கின் சப்போஸ் ஆக்னியாக இருந்ததுன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்னி வந்துட்டு இருந்தது. ஒரு சர்டன் டைமில் வந்து பாலை நிறுத்திட்டேன். ஏன்னா வந்து பாலில் இந்த ஆக்னி வர்றதுக்காக ஏதோ வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாலை நிறுத்தின உடனே எனக்கு ஆக்னி வந்து வரல. நிறையா பேருக்கு இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆக்னி ரிப்பீட்டடாக வருதுங்கிறவங்க பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாள் நிறுத்திக்கலாம். ஆனால் மோர் வந்து குடிக்கலாங்க. நிறையா தண்ணியை மிக்ஸ் பண்ணி மோர் வந்து குடிக்கலாம். ரொம்ப நிறையா நல்ல விஷயம் வந்து மோரில் இருக்குது. ஸோ பால் குடிக்கலன்னா தயவு செஞ்சு மோர் அடித்து தண்ணியாக நல்லா ஹோல் டே 2 லிட்டர் கூட நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ நல்லது. மோர் குடிங்க. ஸோ பாலை வந்து ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு வந்து நிறுத்தி பாருங்கள் உங்களோட ஸ்கின்னில் ஆக்னி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஸோ அதை மாதிரி டயட்டுங்கிற ஒரு விஷயம் வரும்போது சுகரி ப்ராடக்ட், ப்ராசஸ்டு ஃபுட், இந்த பேக்கடு கேன்டு ஃபுட், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் நிறையா சாக்லேட் சாப்பிட்றவங்க, அது இதுன்னு பேக்கரிஸ், இதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ கேண்டீஸு, ஐஸ்கிரீம், ஸோ இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆக்னியிலேருந்து பாதி ரிலீஃப் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிடாமலேயே ஜங்க் ஃபுட்ஸ்குள்ளே பாயிறாங்க. உடம்பு ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸாக தான் இருக்கும். கடைசியில் அதில் ஃப்ரூட்ஸ் இருக்காது, வெஜிடபிள்ஸ் இருக்காது. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த குப்பையை தின்னாலும் உங்கள் ஸ்கின், பாடி ரெண்டுமே பயங்கர டேமேஜ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸையும் வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்க பாருங்கள். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள். ஸோ இந்த எல்லா விஷயமுமே வந்து எனக்கு ஆக்னி இருக்கும்போது நான் எல்லாமே பண்ணது, அந்த 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணதை இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எதையுமே வந்து சிம்பிளான ஒரு ரொட்டீனை வந்து கொண்டு போங்க. எடுத்த உடனே சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, அடுத்து நியாசினமைட், அடுத்தடுத்ததுன்னு போகாமல் இந்த சாலிசிலிக் சீரத்தையே 3 மாதம் 4 மாதம் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அதை வந்து எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி பக்குவமாக கொண்டு போகணுங்க. நீங்கள் வந்து 2 நாள் 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு செட் ஆகலை அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹோப் வந்து வையுங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது ஒரு ஹோப் வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாராருக்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ வர வரைக்கும் கீப் ஐ ஆன் மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.